ஏம்ல ரிமோட் கூட கொடுக்க முடியாது. ஏய், கரண்ட் பில் கட்டுறது நானு, டிவிக்கு ரீசார்ஜ் பண்றது நானு, எனக்கே ரிமோட் கொடுக்க மாட்டியா? இத கட்டினது யாரு? நான் தான். அப்ப இதெல்லாம் நீ தான் கட்டணும். பக்கத்து வீட்டுக்காரனா வந்து கட்டுவான். உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே. என் உயிர் இருக்க வரைக்கும் என் புருஷனை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ உருட்டு புள்ளாவா, நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். ஏமா என்னம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? பசிக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு இல்லைன்னு சொன்ன. உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன, உங்களுக்கு இல்ல, எனக்கு இருந்துச்சு. ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நான் பண்ணது எனக்கு பிடிக்காம இருக்குமா? நல்ல வாழ்க்கையில நான் செஞ்ச 3 மிகப்பெரிய தவறுகள். 1, காரணமே இல்லாம எல்லார் மீதும் அன்பு வைத்தது. 2, எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்தது. 3, எல்லோரும் நம்ம போல தான் அப்படின்னு நான் நினைச்சது. இந்த 3 மிகப்பெரிய தவறை என் வாழ்க்கையில் நான் செய்து விட்டேன். என்னங்க என்னங்க, என்னம்மா? நான் மாசமா இருக்கல்ல, முன்ன மாதிரி என்னால வீட்டு வேலை செய்ய முடியலங்க. கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சு வச்சிருங்களா? ஏமா நீ இதெல்லாம் கேட்கணுமா? என்ன செய்யணும்னு சொல்லுமா நீனு? சாமா விளக்குங்க, துணி துவைங்க, இந்த வீட்டெல்லாம் பெருக்குங்க. ஏமா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல் இருக்கு. நான் வேணா மொட்டை மாடி முருகன் பொண்டாட்டிய துணைக்கி கூட்டுக்கிட்டா? நீ ஆணியே புடுங்க வேணா, போய் டிவி பருப்போம். இல்லம்மா நான் வேணா. போடா. சரி சரி போயிரு. டேய், உருட்டு உருட்டுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இப்ப என்ன வேணான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல பயங்கர பணக்காரன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ? ஏய், நீ இல்லன்னா நான் செத்துருவேன்டா. இது பேரு தான் உருட்டு. பொண்டாட்டியே 2 வச்சு மெயின்டைன் பண்ற, நீ சிம் 2 போன் 2 வச்சிருக்க மாட்டியா? செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. உண்மையான அன்பு உங்க மேல வச்சாங்கன்னா உங்கள்கிட்ட விட்டு கொடுத்துதான் போவாங்களே தவிர உங்களை பாதியிலே விட்டுட்டு போகலாம் மாட்டாங்க. அப்படி உங்களை பாதியிலே விட்டுட்டு போனாங்கன்னா உங்க மேல உண்மையான அன்பு அவங்க வைக்கலன்னு தாங்க அர்த்தம். நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான், இதான் ஃபேக்ட்.